தமிழரின் தொன்மையான கீழடி நாகரிகத்தை வெளிப்படுத்தியது அதிமுக அரசு என கூறிய எடப்பாடி பழனிசாமி, மத்திய தொல்லியல் துறை கேட்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க திமுக அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்பாற்றுவோம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சிவகங்கையில் மக்களை சந்தித்தார். அப்போது தனிப்படை காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட மடப்புரம் இளைஞர் அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்றார். அஜித்குமாரின் புகைப்படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய அவர் அஜித்தின் தாயார் மற்றும் சகோதரரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஜித்குமார் இறப்புக்கான முழு பொறுப்பை அரசுதான் ஏற்க வேண்டும் என தெரிவித்தார். முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதனாலதான் வேண்டா வெறுப்பா ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவள் விரும்பிய இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். இதனைத் தொடர்ந்து கீழடி அருங்காட்சியகத்துக்கு சென்று பழனிசாமி பார்வையிட்டார். அப்போது அவரிடம் அங்குள்ள பொருட்கள் தொடர்பாக தொல்லியல் துறையினர் விளக்கம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பழனிசாமி, தமிழரின் தொன்மையான கீழடி நாகரிகத்தை வெளிப்படுத்தியது அதிமுக அரசுதான் என தெரிவித்தார். கீழடியை வைத்து சிலர் அரசியல் செய்வதாக விமர்சித்த அவர், கீழடி ஆய்வறிக்கை விவகாரத்தில் மத்திய அரசு கேட்கும் ஆவணங்களை கொடுப்பது திமுக அரசின் கடமை என கூறினார். 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த நாம் உறுதிப்படுத்தியிருக்கோம். அங்க அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் அனுப்பி அதுல அவருடைய சான்று உறுதிப்படுத்தினார். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழுடைய பெருமை உலகத்துக்கு பறைசாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப இது கேட்டுக்கிறாங்க, அதை கொடுக்கலைங்கிறாங்க. இதில் என்ன முரண்பட்ட கருத்து என்று தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் கேட்கின்ற விளக்கத்தை இவர் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அவர் என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு நாங்க அரசியல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்ல. இருந்தாலும் இந்த கீழடியில இந்த மாநில அரசு கேட்பதற்கு நாங்கள் துணை நிற்போம். தொடர்ந்து பேசிய பழனிசாமி, தமிழக அரசு துறையில் பல்வேறு காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அதிமுக அரசு அமைந்தவுடன் அவை நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் மட்டும் 20,000 காலி பணியிடங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இப்படி இருந்தால் எப்படி ஒரு அரசு செயல்பட முடியும் என கேள்வி எழுப்பினார்.